material should be homogeneous and isotropic சொன்னா. So what we should have to understand what is homogeneous. Okay, first homogeneous நான் சொல்லி தரேன். Okay, homogeneous னா என்னன்னா just elastic constant சொல்லுவோம். ஓகேவா, elastic constantsனா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு மெட்டீரியலுக்கு வந்து ஒரு பாய்சன் ரேஷியோ இருக்கும். ஓகேவா, ஒரு யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ இருக்கும். அதே மாதிரி ஒரு பல்க் மாடுலஸ் வேல்யூ இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி அதோட ரிஜிடிட்டி மாடுலஸ் வேல்யூ ஒரு வேல்யூ இருக்கும். ஆல்ரெடி நம்ம எல்லாம் காலேஜ்ல படிச்சதுனால நான் டைரக்ட் டேர்ம்ஸ்லாம் நான் இப்பயே சொல்லிடுறேன். ஓகேவா, சரி, அந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் சொல்லி நம்ம ஒரு வேல்யூ சொல்றோம். ஓகேவா, இஃப் இட் இஸ் எனி கைண்ட் ஆஃப் மெட்டீரியல், எந்த ஒரு மெட்டீரியலா இருந்தாலுமே அந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து அது வந்து 4 டைப்ஸா நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஒன் இஸ் ஹோமோஜீனியஸ். அதுல வந்து எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ் which means Young's modulus, bulk modulus, Poisson ratio, another one is modulus of rigidity. Elastic constants, which means elastic material of the properties எல்லாமே ஒண்ணுனா, elastic constants are independent with respect to location இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்னன்னா அந்த மெட்டீரியல் வந்து ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள், இது இந்த மாதிரி ஒரு பாடி நான் ஆப்ஜெக்ட் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து இங்க ஒரு எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஈங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. யா, அதே வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல வந்து ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, E1 E2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது A பாயிண்ட், B பாயிண்ட பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த B பாயிண்ட்லயே வந்து அதே மாதிரி E1 E2, which means லொகேஷன் சேஞ்ச் ஆனாலும் அந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸோட வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து A பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ 2000 அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா Bங்கிற பாயிண்ட்ல அதோட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ என்னவா இருக்கணும், 2000 தான் இருக்கணும். ஓகேவா, ஓகே, அப்படிங்கிறது என்னோட அசம்ஷன். ஓகேவா, இப்போ அது வந்து என்னன்னா ஹோமோஜீனியஸ் மெட்டீரியலுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, நெக்ஸ்ட் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காப்பர் ராட் இருக்கு இல்லையா, பியூர் காப்பர் ராட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காப்பர் ராடுக்கு ஃபுல்லாவே வந்து என்ன இருக்கும், ஒரு எலாஸ்டிக் வேல்யூ இருக்குமா. ஒரு ஸ்டீல் ராட்னா அந்த ஸ்டீல் ராடுக்கு பியூரான ஒரு ஸ்டீல் ராடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு எலாஸ்டிக் வேல்யூ இருக்கும். அந்த எலாஸ்டிக் வேல்யூ எந்த பாயிண்ட்ல எடுத்தீங்கனாலுமே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கும். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீல், காப்பர், டிம்பர், அடுத்தது வந்து அலுமினியம் எல்லாமே. ஸோ ஒரு மெட்டீரியல்னா அந்த ஒரு மெட்டீரியலான ஆனது மட்டும். ஓகேவா, we are not discussing anything in the alloy material. ஓகேவா, நான் சொல்றது பியூர் மெட்டீரியல் தான் படிக்கிறேன், அலாய்டு மெட்டீரியல் பத்தி படிக்கவே இல்லை. ஓகேவா, அலாய்டு மெட்டீரியல்னா இப்போ காப்பர் நிக்கல் சேர்ந்தது வந்து அது ஒரு மெட்டீரியலா இருக்கும். ஓகேவா, காப்பர் ஜிங்க் சேர்ந்தா அது ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்ப இண்டிவிஜுவல் மெட்டீரியல் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் சொல்லுவோம். அது வந்து நெக்ஸ்ட் வந்து ஐசோட்ரோபிக். the material should be homogeneous and isotropic. Okay, isotropic. Okay, isotropic அப்படின்னா என்னன்னா elastic properties are independent with respect to direction இருந்துச்சு அப்படின்னா மீன்ஸ் அது வந்து என்னன்னா ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கு. அந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷனை பொறுத்து அதோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுல வந்து E1ங்கிற யங்ஸ் மாடுலஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த Y ஆக்ஸ்ல பார்த்தா எனக்கு E1ங்கிற யங்ஸ் மாடுலஸ் தான் இருக்கணும். Z ஆக்ஸ்ல பாத்தீங்கன்னாலுமே அதுக்கு E1 அப்படிங்கிற யங்ஸ் மாடுலஸ் தான் இருக்கணும். which means ஃபார் எக்ஸாம்பிள் வந்து E1 E2 வந்து எலாஸ்டிக் மெம்பர்ஸ்னா E1 is equal to ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல E2 is equal to Kன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது அந்த பாயிண்ட்ல இருக்கிற வேல்யூ நான் சொல்றேன். ஐ எம் நாட் ஸ்பெசிஃபைங் இட்ஸ் டைரக்ஷன். ஓகேவா, ஓகே, இங்க தான் என்ன சொல்றேன்னா டைரக்ஷனை பத்தி பேசுறேன். ஓகே, இங்க லொகேஷன் மட்டும் தான் பேசுறேன், இங்க வந்து டைரக்ஷனை பத்தி பேசுறேன். ஸோ டைரக்ஷன்னா இப்போ வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து 3 மியூச்சுவல் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் which means x, y,
இசட். ஸோ அப்போ XYZல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா விச் மீன்ஸ் E1 அப்படிங்கிற யங்ஸ் மாடல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா y டைரக்ஷன்லயும் யங்ஸ் மாடல்ஸ் 200 தான் இருக்கணும். இதுலயே என்னவா இருக்கணும், 200 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டீலோட யங்ஸ் மாடல்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2200 ஜிகா பாஸ்கல். அந்த ஜிகா பாஸ்கலோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு என்னவா இருக்கணும், எந்த டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னாலுமே சேமா இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோட்ரோபிக். எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலுமே சேமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹோமோஜினியஸ் மெட்டீரியல். அப்ப இந்த ரெண்டோட கம்பைன்ட் எஃபெக்ட் எப்படி இருக்கும், the material should be homogeneous and prismatic இருந்துச்சு அப்படின்னா எந்த லொகேஷன்ல பாத்தீங்கன்னாலும் 200 ஜிகா பாஸ்கல் தான் இருக்கணும். எந்த டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னாலுமே 3 மியூச்சுவல் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு என்னவா இருக்கணும், அது வந்து 200 ஜிகா பாஸ்கலா இருந்தா மட்டும்தான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலோட அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னாகும், சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? ஓகே. எந்த ஒரு சப்ஜெக்ட், எந்த ஒரு நீங்க ஒரு மெத்தட் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணீங்கனாலுமே அதுக்கு வந்து அசம்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த அசம்ஷன்ஸ் தான் வந்து இது. ஓகேவா? நெக்ஸ்ட். சரி சார், இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 3 டைரக்ஷன் 3 லொகேஷன்லயும் வந்து வெவ்வேறு லொகேஷன்ல வெவ்வேறு மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி வெவ்வேறு டைரக்ஷன்ல வெவ்வேறு மாதிரி இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஃபைன் கிரைன்டு மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஐசோட்ரோபிக்கா இருக்கும். எக்ஸாம்பிள் ஆல் ஃபைன் கிரைண்டு, அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா அலுமினியம், காப்பர், ஸ்டீலு இது எல்லாமே. ஓகேவா? ஸோ இப்போ ஃபைன் கிரைண்டா இருந்துச்சு அப்படின்னா ஐசோட்ரோபிக் மெட்டீரியலா இருக்கும். ஓகேவா? ஃபைன் கிரைன் மீன்ஸ் கிரெயின் ஸ்ட்ரக்சர். ஃபைன் கிரைன்னா எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிருக்கணும்னு அவசியம் அப்படி கிடையாது. ஃபைன் கிரைன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப வந்து சின்ன சின்ன பார்ட்டிக்கா வந்து நம்ம இது மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கிறப்ப உங்களுக்கு புரியும். ஒரு மெட்டீரியல் வந்து ஹீட் பண்ணுவீங்க, ஹீட் பண்ணா வந்து அதிகமா வந்து என்னாகும், மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே கொல கொல கொலன்னு இருக்கும். அது என்னன்னா எடுத்து நீங்க எடுத்து தண்ணிக்குள்ள விட்டீங்கன்னா சடனா வந்து என்ன ஆகும், அப்படியே குவென்ச் ஆகுமா, சடன் டிராப்பிங் லிக்விட் தான் வந்து குவென்ச்சிங்க. ஸோ அப்படி நீங்க குவென்ச் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள விடுறப்ப சடனா வந்து என்ன ஆகும், அப்படி இறுகி போயிடும். ஓகேவா? அப்படி இருக்காம ஸ்லோ கூலிங் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஃபைன் கிரைன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்படி அந்த ஃபைன் கிரைன்ஸ் கிடைச்சது அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், சடனா வந்து நீங்க கூல் பண்ணீங்க அப்படின்னா சடனா வந்து இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி கூல் ஆயிரும். அப்படி கூல் ஆகிறப்ப வந்து கிரெயின்ஸ் கிடைக்கும். அந்த கிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபைன் கிரைன், கோர்ஸ் கிரைன் ரெண்டு டைப் இருக்கு. ஃபைன் கிரைன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். கோர்ஸ் கிரைனா அந்த கிரெயின் சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஓகேவா? அப்படி பெருசா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, கோர்ஸ் கிரைன். சின்னதா இருந்துச்சுன்னா ஃபைன் கிரைன். அப்ப இங்க என்ன சொல்லியிருந்தேன், ஆல் ஃபைன் கிரைன்டு மெட்டீரியல்ஸ். ஃபைன் கிரைன்டு மெட்டீரியல்ஸ்னா அந்த குவென்ச் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் கிரைன்ஸ் கிடைச்சது அப்படின்னா எனக்கு அந்த மெட்டீரியல் எல்லாமே எனக்கு என்னன்னா என்ன மெட்டீரியல், ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் சொல்லி சொல்லுவோம். அந்த ஃபைன் கிரைன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லயும் நம்மளுக்கு வந்து 3 மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ராப்பர்ட்டியும் என்னவா இருக்கும், சேமா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து E1 வந்து ஈன்னு கன்சிடர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி E1 வந்து ஒரு என்னவா இருக்கட்டும், ஒரு கேவா இருக்கட்டும், ஒரு பல்க் மாடலஸ் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ வந்து 3 பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல எனக்கு அதே பல்க் மாடலஸ் வேல்யூ தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 80 மெகா பாஸ்கலா இருந்துச்சு அப்படின்னா பல்க் மாடலஸோட வேல்யூ அதே வேல்யூ தான் வந்து 3 மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்லயும் வந்து எனக்கு என்ன இருக்கணும், சேமா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன். ஓகே. மெட்டீரியல் இஸ் செட் டு பி ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக்கா இருந்துச்சு அப்படின்னா it exists the same elastic properties in every direction at every location. புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஹோமோஜினியஸ் என்ன பார்த்தோம், ஐசோட்ரோபிக் சொல்லி பார்த்தோம். இதை தவிர இன்னும் இதோட ரிவர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா, ரிவர்ஸ் மீன்ஸ் ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லொகேஷனை பொறுத்து டிஃப்ரெண்டா இருக்கிறது, அதே மாதிரி டைரக்ஷனை பொறுத்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நேமிங் வெவ்வேறு. ஒன் இஸ் ஆர்த்தோட்ரோபிக். ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல். ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல்னா ஹியர் இதுக்கு முன்னாடி ஹோமோஜீனியஸ்ல எப்படி படிச்சிருந்தோம், the elastic properties of the material is independent with respect to the direction location. அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோட்ரோபிக். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரியா ஹோமோஜீனியஸ் அதே வந்து பாத்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆர்த்தோட்ரோபிக். அதே வந்து அனிசோட்ரோபிக் இன்னொரு டைப் இருக்கு. அனிசோட்ரோபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆப்போசிட் டு த isotropic. Isotropic is independent with respect to direction, but here it is dependent with respect to direction.
சரியா? அப்ப ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டிபெண்டன்ட் ஆஃப் location, which means properties are changing with respect to location. இதுக்கு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா any rare materials லேயர் பை லேயரா வந்து காம்போசிட் மெட்டீரியல் வைக்கிறீங்க இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லொகேஷன்ல ஒரு மாதிரி ஒரு இது இருக்கும், இன்னொரு லொகேஷன்ல அந்த இன்னொரு காம்போசிட் மெட்டீரியல் வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த மெட்டீரியலுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அப்ப ஆல் லேயர்டு மெட்டீரியல்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ், பிளைவுட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், பிளைவுட் நீங்களே பார்த்துருப்பீங்க, அறுத்த ஈஸியா அறுத்துடலாம், பட் அதோட ஸ்ட்ராங் வந்து பாத்தீங்கன்னா காம்போசிட் மெட்டீரியல்னால வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் அனிசோட்ரோபிக். அனிசோட்ரோபிக் மெட்டீரியல்னா ஆர் நான் ஐசோட்ரோபிக் அப்படி சொல்லுவோம், ஆர் அல்லோட்ரோபிக்னு சொல்லுவோம். ஓகே, here properties are dependent of direction. So with respect to direction, elastic values are changing. சரியா? This is called anisotropic materials. Okay. Next வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன், மெம்பர் ஷுட் பி a prismatic member. ஓகேவா? ஸோ செகண்ட் அசம்ஷன் என்ன, மெம்பர் ஷுட் பி பிரிஸ்மேட்டிக்னு சொன்னேன். ஸோ பிரிஸ்மேட்டிக்னா என்னன்னா இந்த மெட்டீரியலுக்குலாம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். இந்த அனிசோட்ரோபிக் எக்ஸாம்பிள் சொல்லலையா? ஓகே, இந்த மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிராக்டு கிளாஸ் அண்ட் ஸ்டோன், cracked glass and stone with a crack. Okay, இப்ப ஒரு கிளாஸ்ல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டைரக்ஷன் வந்து கிராக் வந்து விழுந்துரும். ஓகேவா? ஸோ அந்த டைரக்ஷன் எதனால கிராக் விழுதுன்னா அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பாடி இருக்கு, அது ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 100 மெகா பாஸ்கல் வந்து அது வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு லோடு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப வீக்கரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட் மீன்ஸ் அந்த டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 80 தான் தாங்கும் அப்படின்னா நீங்க 100 கொடுக்குற இடத்துல அது என்ன ஆகும், 80ங்கிற வேல்யூங்கிற இடத்துல என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் கிராக் ஸ்டார்ட் ஆகுமா? அப்ப அந்த டைரக்ஷன்ல அதோட அந்த இடத்துல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா அது கிராக் விழுது அப்படின்னா என்ன காரணம், அந்த டைரக்ஷன்ல அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டிஃபரிங் வித் ரெஸ்பெக்ட் டு த என்னது அப்ளைடு ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஸோ அப்ப டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்எம்எல்ஸோ இல்லை எலாஸ்டிக் பேண்ட் வேல்யூஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூஸோ வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு என்னது டிஃபரன்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணும். தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் அனிசோட்ரோபிக் மெட்டீரியல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பிரிஸ்மேட்டிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா any body which is having a constant cross section throughout the length of the body அப்படிங்கறத வந்து prismatic body. ஓகே, prismaticனா என்னன்னா கான்ஸ்டன்ட், இந்த லைட் இந்த கலர் தெரியுதுங்களா? தெரியுதா? கான்ஸ்டன்ட் கிராஸ் செக்ஷன் throughout the entire length.
that is called prismatic bar. Yeah, prismatic அப்படின்னா for example இப்படி இருக்கா, இதான் வந்து என்னன்னா prismatic material. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இனிஷியலா வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் இப்படி கன்சிடர் பண்ணியிருக்கேன். இதுல நாங்க பிங்கிற லோடு நான் ஒரு லோடு நான் அப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ பிங்கிற லோடு நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், எலாங்கேட் ஆகும். அப்படி எலாங்கேட் ஆச்சு அப்படின்னா அதோட ஃபைனல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் அதே லோட கொடுத்தேன் அப்படின்னா லென்த் டிக்ரீஸ் ஆகி லென்த் இன்க்ரீஸ் ஆகி விட்த் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகுமா? ஓகே, due to that same applied load. Okay, this is P. Okay, this is original cross section. Okay va, AI னு வெச்சுக்கோ, initial cross section வெச்சுக்கோ. This is A final னு வெச்சுக்கோ. Okay va, so initial and final cross section. Okay va, so இப்போ நான் அனாலிசிஸ் மேக் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா prismatic என்ன சொல்லுச்சு, prismatic constant cross section throughout the entire length of the body. ஓகே, அடுத்து வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து நான் அந்த ட்ரூ ஸ்ட்ரெஸ் ட்ரூ ஸ்ட்ரெயினை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மெட்டீரியல் ஷுட் ஒபே ஹூக்ஸ் லா அப்படின்னு சொன்னா. ஸோ வாட் இஸ் ஹூக்ஸ் லா? ஓகே, stress is directly proportional to strain. Okay, stress is proportional to strain up within the proportionality limit. Okay, so stress is proportional to strain within the proportionality limit. So இதுக்கு ஒரு constant proportionality எடுத்தீங்கன்னா that is called slope is equals to stress is equals to Young's modulus into strain. So material should obey Hooke's law up to எப்ப proportionality limit குள்ள மட்டும் தான் இந்த மாதிரி obey பண்ணும். மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா அது பாட்டு indefinite deformationல இருக்கும். ஓகேவா? ஓகே, அப்போ வந்து மெட்டீரியல் ஷுட் ஒபே ஹூக்ஸ் லா அப்படிங்கறத தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா லோட் மஸ்ட் பி ஸ்டாட்டிக்கலி அப்ளைட் லோட். ஸ்டாட்டிக்கலி அப்ளைட் லோட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பீர் ஒரு லோடோ அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க, அந்த லோடு வந்து ஒரே லோடு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 நியூட்டன் அப்படின்னா 100 நியூட்டன் அவ்வளவுதான் ஃபிக்ஸ்டு. அதுக்கேற்ற மாதிரி அந்த பாடி எப்படி ரியாக்ட் ஆகுன்னு ஸ்டடி பண்ணுமே தவிர 100 நியூட்டன் 110 நியூட்டன் 120 நியூட்டன் அப்படி சொல்லி டிஃப்ரெண்டான லோடு வந்து நான் அந்த இன்ஸ்டன்ட்ல நான் மெஷர் பண்றது கிடையாது. 100 நியூட்டன் லோட நம்ம ஃபிக்ஸ்டா வச்சு நான் என்ன பண்றதுன்னா அதை வந்து கம்ப்ளீட்டா நம்ம அனலைஸ் பண்றத வந்து லோட் மஸ்ட் பி கான்ஸ்டன்ட் அப்படி சொல்லி ஸ்டாட்டிக்கலி அப்ளைட் லோடா இருக்கணும். இட் இஸ் நாட் டைனமிக்லி அப்ளைட். ஃபார் எக்ஸாம்பிள் 10 20 போயிட்டு இருக்காது. இட் இஸ் ஸ்டாட்டிக்கலி அப்ளைட் விச் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இருக்கணும் அப்படிங்கறத வந்து எனக்கு இது. ஸோ அப்போ ஹூக்ஸ் லாவை ஒபே பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் வித்தின் த ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட். சரிங்களா? அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா analysis is carried out by using engineering stress and engineering strain. Yeah, it means the true stress and true strain of the body is neglected. Effect of true stress and true strain is neglected. Okay va? Okay, சரி, first of all we have to understand what is engineering stress, what is true stress அப்படின்ட்டு. Okay va? So engineering stress தான் என்னன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக்கலி அப்ளைட் லோடு ஒன்று இருக்கு. அதுதான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் 100 நியூட்டன் லோடு அப்படின்னா 100 நியூட்டன் லோடு மட்டும் தான் அப்ளை ஆகணும். 110 120 வித் ரெஸ்பெக்ட் அடுத்த செகண்டுக்கு நம்ம என்னன்னா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க கூடாது. which is that is called dynamically applied load. which is dynamicalனா which is moving with respect to anything. இது வந்து என்னன்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்குது. சேஞ்ச் ஆகாம which means 100 நியூட்டன்னா 100 நியூட்டன் மட்டுமே ஸ்டடி பண்றதா வந்து ஸ்டாட்டிக்கலி அப்ளைட் லோட். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், எஃபெக்ட் ஆஃப் ட்ரூ ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரெயின் நெக்லெக்டட் ஒன்லி இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் இஸ் கன்சிடர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா அனாலிசிஸ்க்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ட்ரூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸோட சிம்பிள் வந்து சிக்மா. ஸோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னா லோடுங்கிறது என்னது அப்ளைட் லோடு பை என்னது ஸ்ட்ரெஸ்னா என்ன லோட் பை ஏரியா. லோட் பை ஏரியாவா இல்ல Normal இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் பை ஏரியாவா? is sir internal resistance. வெரி குட், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகேவா? அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் தான் வந்து எதுக்கு ஈக்குவல்னா அப்ளைட் லோடுக்கு ஈக்குவல்ங்கிறதுனால தான் நம்ம என்னன்னா லோட் பை ஏரியா சொல்லி ஃபைனலா சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இன்டர்வியூல பேசுறப்ப ஸ்ட்ரெஸ் இஸ் இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் பை
ஏரியா அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ், அப்போ இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை இனிஷியல் கிராஸ் செக்ஷன் என்ன இருந்துச்சு, ஏஐன்னு ஒரு இனிஷியல் கிராஸ் செக்ஷன் இருந்துச்சுன்னா ஓகே. பட் அந்த பீரியட் லோட் அப்ளை ஆனதுனால அந்த பாடியோட ஷேப் என்ன ஆயிட்டு இருக்கு, சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. விச் மீன்ஸ் ஃபைனல் ரேடியஸ் இருக்கா, ஃபைனல் ஏரியா அடைஞ்சிருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் டயமீட்டர் வந்து D1, ஃபைனல் டயமீட்டர் வந்து D2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபைனல் டயமீட்டர் அதிகமா இருக்கா, இனிஷியல் டயமீட்டர் அதிகமா இருக்கா? இனிஷியல் டயமீட்டர் அதிகமா இருக்கு. அப்ப இனிஷியல் டயமீட்டர் அதிகமா இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் டயமீட்டர் இஸ் 100ன்னு வச்சுக்கோங்க. 5/4 ஓட வேல்யூ வந்து என்னன்னா 1ன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3.14 1/4 வந்து பாத்தீங்கன்னா 1ன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ பீர் லோடு 100, இனிஷியல் டயமீட்டர் வந்து ஒரு 10 அப்படின்னு சொல்லி 10 mm வச்சுக்கோங்க. ஓகேவா? 10 ஸ்கொயர் என்னது 100 mm. 100/100 mm எவ்வளவு பாஸ்கல்? 1 மெகா பாஸ்கல். சரியா? 1 மெகா பாஸ்கல் லோடு வந்து அப்ளை ஆகுது. வெரி குட். அப்படி 1 மெகா பாஸ்கல் லோடு அப்ளை ஆச்சு அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து டைமென்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாதியா ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் D/2 டைமென்ஷன் வந்து ரெடியூஸ் ஆயிருக்குன்னா மீன்ஸ் 5 mm ரெடியூஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே வாங்க, அதே மாதிரி 100 லோடு தான் அப்ளை பண்றேன், 100 நியூட்டன் லோடு. பட் அதோட டைமென்ஷன் என்ன இருக்கு, D², 5/4 D² அப்படின்னா 5/4 ஓட வேல்யூ 1ன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா D² வேல்யூ என்ன 25 இருக்கா. 25 அப்படின்னா எவ்வளோ டைம் அதிகமா இருக்கு, 4 times the initial value. ஃபைனல் டயமீட்டர் கம்பேர் பண்றது பாத்தீங்கன்னா எஸ் சார். அப்போ 4 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா எதோட ஸ்ட்ரெஸ் வேல்யூ அதிகமா இருக்கு, ஃபைனல் டயமீட்டர் கன்சிடர் பண்ணதோட ஸ்ட்ரெஸ் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கா இல்லையா? ஓகேவா? சரி, இப்ப சொல்றேன் பாருங்க. நெக்ஸ்ட் ட்ரூ ஸ்ட்ரெஸ் என்னன்னு சொல்றேன். ட்ரூ ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா P by இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியா. இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியானா அட் ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிக்மா ட்ரூ அட் ஃபைனல் வேணும் அப்படின்னா லோட் பை ஏரியா ஃபைனல் ஆர் லோட் பை அட் செகண்ட் ரெண்டாவது இன்ஸ்டன்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ட்ல எவ்வளவு இருக்கோ அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு பாக்குறதா வந்து ட்ரூ ஸ்ட்ரெஸ். ஃபார் எக்ஸாம்பிள் D/3 இருக்கிறப்ப எப்படி இருக்கும், D/4 இருக்கிறப்ப எப்படி இருக்கும், D/2 இருக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல பாக்குறது இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியா. ஓகே, அந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியா பாத்தீங்கன்னா அது பேரு ட்ரூ ஸ்ட்ரெஸ். அதே வந்து பாத்தீங்கன்னா அந்த இனிஷியல் கிராஸ் செக்ஷன் கூட பாத்தீங்க அப்படின்னா என்னது இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதே மெம்பர்ல இருந்து 100 நியூட்டன் லோட் நான் அப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த மெம்பர் வந்து இனிஷியலா ஃபிக்ஸடா இருக்கு. ஓகேவா? ஓகே, இந்த டயமீட்டர் வந்து Dன்னு இருந்துச்சு, விச் மீன்ஸ் 10 இருந்துச்சு. D2 வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா என்ன இருக்கு 5 ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா சிக்மா இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் என்ன கிடைச்சது எனக்கு 1 மெகா பாஸ்கல். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல்ஸ் டு 1 மெகா பாஸ்கல்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஸ்ட்ரெஸ் எனக்கு என்னவா இருக்கு அட் இன்ஸ்டன்டேனியஸ் பாயிண்ட். இன்ஸ்டன்டேனியஸ் பாயிண்ட் அப்படின்னா ஃபைனலா எடுத்துட்டீங்க அப்படின்னா 100 நியூட்டன் டிவைடட் பை 5/4 இன்டூ 5 ஸ்கொயரா. 5 ஸ்கொயர் என்னது 4 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4 times வேரி ஆயிருக்கு, மீன்ஸ் 4 மெகா பாஸ்கல். இதுல வந்து எதோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூவா இல்ல இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூவா? ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ தான் இருக்கு அதிகமா இருக்கு. அப்ப பிராக்டிகலா இருக்கிறப்ப இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா நான் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணிருக்கேன் 1 மெகா பாஸ்கல் வச்சிருக்கேன். அப்ப analysis is carried in the strength of materials is only consideration of engineering stress and engineering strain, not depends on true stress and true strain. ஓகேவா? ஸோ அதுதான் இதோட மெயின் அசம்ஷன். இங்க நீங்க 4 மெகா பாஸ்கல் போகுதுங்கிறனால நீங்க அதுக்கு போக கூடாது. ஜஸ்ட் அந்த ஒரே மெகா பாஸ்கல் தான் நீங்க ஃபிக்ஸடா நிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சொல்லுது. ஓகேவா? அதனால நீங்க கேட்கலாம், சார் ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லயும் நீங்க ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இருக்குல்ல, அப்ப நீங்க அதையே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்ப நீங்க அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் மெத்தட் மாதிரி அங்க யூஸ் பண்ணல சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பேச்சுக்கே இடல. ஜஸ்ட் என்னன்னா நான் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்துக்குவேன். அதுதான் என்னோட அசம்ஷன். அதனால நீங்க யாரும் எந்த கேள்வி கேட்டாலும் என்னால அதுக்கு
அந்த கேள்வி கேட்கணுங்கிற அவசியமே இருக்காது. அந்த கேள்வி என்கிட்ட கேட்கவே முடியாது. ஓகே, பிகாஸ் நான் தான் என்ன சொல்லிட்டேன், இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ஒன்லி கன்சிடர்ட், நாட் ட்ரூ ஸ்ட்ரெஸ், நாட் ட்ரூ ஸ்ட்ரெயின். சரி, அப்ப இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயினுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. இன்ஜினியரிங் ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிக்மா ட்ரூ இஸ் ஈக்குவல்ஸ் டு சிக்மா டைம்ஸ் 1 பிளஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா, E is equal to engineering strain. ஓகேவா? ஓகே சார், அப்ப ஸ்ட்ரெயின் என்னன்னு சொல்லி இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் இந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்க்கு இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயினுக்கு உள்ள சாரி இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள ரிலேஷன். சரியா சார்? இந்த வெறும் சிக்மான்றது இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸா சார்? ஆமா, இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ். ஓகே சார், இப்போ நம்ம டிசைன் பண்றது இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் வச்சு டிசைன் பண்றா இது பண்ணனும் சொன்னீங்களா சார்? டிசைன் அனாலிசிஸ். சரி, ஏதோ ஒண்ணு சார். ஏதோ ஒண்ணு எல்லாம் சொல்ல முடியாது. டிசைன்னா அங்க போயிடுச்சுன்னா ட்ரூ ஸ்ட்ரெஸ் எடுத்து இது பண்ணணும். சரியா? ஓ ஓகே சார், அதுதான் டிசைன்ல போறப்ப. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நம்ம மெட்டீரியல் வந்து ஃபெயிலியர் ஆகிற பாயிண்ட் தான் நீங்க பார்க்கணும். ஓகேவா? இப்போ வந்து இவ்வளவு லென்த் ஆயிருச்சு, இப்போ இந்த லென்த் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் வர அதிகமா இருக்குமே அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குன்னா அப்ப 4 மெகா பாஸ்கல் நான் மெட்டீரியல் டிசைன் பண்ணி ஆகணும். புரியுதா? அப்ப டிசைன் பர்பஸ் போறப்ப நீங்க வந்து ட்ரூ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும். இன்ஜினியரிங் ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் இப்படி இருந்தா இப்படி ஆகும்னு சொல்லி பார்க்க முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் என்ன டிஃபைன் பண்ணாதான் ட்ரூ ஸ்ட்ரெஸ்ங்கிற ஒரு டேர்மை நீங்க அதுக்கப்புறம் யோசிப்பீங்க. நான் எடுத்த உடனே வந்து ட்ரூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு போயிட்டு அப்படின்னா இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ங்கிற கான்செப்டே உங்களுக்கு தெரியாம போயிடும். அதுக்காக தான் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்னா உங்களுக்கு ஃபுல்லா ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்துரும். நீங்க டிசைனுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லா கரைச்சி குடிச்சிட்டீங்க அப்படின்னா டிசைன்ல போறப்ப தெளிவா இருப்பீங்க. ஓகேவா? அதுக்காக தான் இந்த எல்லாமே அசம்ஷன்ஸ் மேக் பண்ணி அசம்ஷன்ஸ்குள்ளேயே நான் நிக்கிறது. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் a benchmark. இந்த பெஞ்ச்மார்க்கை தாண்டி போச்சு அப்படின்னா ஃபெயிலியர். ஓகேவா? அதுக்குள்ளேயே நான் டிசைன் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா, இதுதான் நம்ம இந்த லைனை தாண்டி போக கூடாதுப்பா அப்படின்னு சொல்றல, அந்த மாதிரி இதுதான் நம்மளோட இது லிமிட். இந்த லிமிட்டை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிடும் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சாரி சிம்டம்ஸ் வந்து இனிஷியல் ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு ஊட்டி வளர்க்குறேன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரெயினோட எஃபெக்ட் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அப்போ 4 மெகா பாஸ்கல் இருந்தாலுமே நான் அதை என்ன பண்றேன், நெக்லெக்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது வந்து சொல்லுங்க. ஸ்ட்ரெஸ் மட்டும் இன்னொரு சொல்லுங்க சார், பிரீஃபா சொல்லிருங்க. ஸ்ட்ரெஸ்னா என்ன? அந்த இந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ட்ரூ ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி. இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் பை இனிஷியல் ஏரியா. இனிஷியல் கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்கு இல்லையா? ஓகே, அந்த ஏரியா விச் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதான் சொன்ன மாதிரி இனிஷியலா 10ங்கிற ஒரு டயமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் லோட் அப்ளை பண்றப்ப 10 நியூட்டன் அப்ளை பண்றப்ப இனிஷியலா இருந்த டைமென்ஷன் என்ன 10. அதை வச்சு நான் அனலைஸ் பண்ணேன் அப்படின்னா இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ட்ரூ ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா ஃபைனலா ஒரு டைமென்ஷன் வந்துருச்சா, ஓகேங்களா, ஃபைனலாவோ இல்ல வந்து டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 7 இருக்கிறப்பயோ இல்ல 6 இருக்கிறப்பயோ இருக்கிற ஸ்ட்ரெஸ் வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து D is equal to 7 mm இருக்கிறப்ப அதோட ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்னன்னு சொல்லி பாக்குறது வந்து ட்ரூ ஸ்ட்ரெஸ். அட் தட் இன்ஸ்டன்ட்ல பாக்குறது வந்து ட்ரூ ஸ்ட்ரெஸ். அதே வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா சிக்மா ட்ரூ ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு P பை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் பை என்னது ஏரியா ஃபைனல் ஏரியாவை தான் எடுத்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அதுக்கு தான் வந்து இந்த எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே. இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்னா இனிஷியல் கிராஸ் செக்ஷன் ஏரியா எடுக்கணும். ட்ரூ ஸ்ட்ரெஸ்னா ஜெனரலா வச்சுக்கோங்க ஃபைனல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா எடுக்கணும். அப்ப எப்பயுமே இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸை விட ஃபைனல் ஸ்ட்ரெஸ் அதிகமா தான் இருக்கும். அது ஆமா, அதிகமா தான் இருக்கும். அதனால தான் 1 + E போட்டுருக்கோம் பாருங்க. கம்ப்ரசிவா இருந்துச்சுங்க சார். என்னது கம்ப்ரசிவா இருந்துச்சுன்னா இஃப் இன் கேஸ் வந்து கம்ப்ரசிவா இருந்துச்சுன்னா டயமீட்டர் வந்து பெருசாகும். அப்போ வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருக்கும். இதுலனா ட்ரூ ஸ்ட்ரெஸ்ல. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்னா எப்படி சார்? புரியல. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வச்சுக்கோங்க, அதே மாதிரி 10 which means diameter is equal to 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 இருக்கு வச்சுக்கோங்க. இதே நீங்க ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும் பாருங்க. 5ங்கிற mm இருந்த டயமீட்டர் வந்து கம்ப்ரசிவ் லோட் கொடுத்தா என்ன ஆகும், 10ங்கிற டயமீட்டரா மாறிடுச்சு அப்படின்னா ஓகேவா, இப்படியே என்ன ஆகும், ரிவர்ஸ் ஆயிருமா. ட்ரூ ஸ்ட்ரெஸ் எனக்கு என்னவா இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரூ ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு என்ன இருக்கும் 4 மெகா பாஸ்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஓகேவா, ஃபைனல் ஸ்ட்ரெஸ் எனக்கு என்ன இருக்கும், இனிஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து 4 மெகா பாஸ்கலா இருக்கும். ஓகேவா, அதே ட்ரூ ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டீங்கன்னா டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10ன்னா 1 மெகா பாஸ்கல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ ஸ்ட்ரெஸ் வந்து அங்க கம்மியா இருக்கும். ஓகேவா, அப்ப இந்த வேல்யூ என்ன 1 + E அப்படின்னா ஈயோட வேல்யூ நெகட்டிவா மாறிடும். நெகட்டிவா மாறிச்சுன்னா என்ன ஆயிரும், அதோட கம்மியான வேல்யூ காமிக்கும். சரிங்களா?
Okay. It is related with respect to the applied load and dimension because it is the internal resistance force by ஏரியாங்கிறதுனால. Yes. சரிங்களா? Okay. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாயிண்ட்? effect of body force is neglected because analysis is carried only in the based of the surface force only. அத நான் surface force body force என்ன சொல்லி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அத பத்தி அதுக்கு அப்புறம் பேசுறது வேற பாயிண்ட் இல்ல. So the effect of initial and pre and compressive stresses are neglected னு சொன்னோம்னா அது என்னன்னா ரெசிடியூவல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் னு சொல்லுவோம். ஓகே, ரெசிடியூவல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்னன்னா இப்போ ஒரு மெட்டீரியல் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்னன்னா இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ராட் இருக்கு. ஓகேவா, ஒரு ராடை வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு எல்லுங்கிற டைமென்ஷனுக்கு ஒரு ராடை நான் வந்து ஒரு சர்க்குலர் ஷாஃப்ட் வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த ராடை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த எக்ஸ்போர்ட் பண்றப்ப என்ன ஆகும், அடி மேலே விழுறது கீழே விழுறது அப்படின்னு சொல்லி மெட்டீரியல்லாம் ஒரு மேனுஃபேக்சர் பண்றப்ப ஏதோ ஒரு டேமேஜ் மீன்ஸ் டேமேஜ்னு சொல்லாம இன்டர்னலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எடுத்து ஒரு செவுத்துல அடிச்சாலும் என்ன ஆகும், ஒரு உள்ள போய் என்ன லோட் அப்ளை ஆகி அது இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸா இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸா உள்ளே தங்கிட்டு இருக்கும். அடி விழுறதுனாலயோ இல்ல ஏதோ ஒரு கொஞ்சிங்ல ஏதாவது ஃபாஸ்ட் கொஞ்சிங்கோ இல்ல ஏதோ ஒரு இந்த கொஞ்சிங்லயோ அதுல ஏதோ டீவியேஷன்னாலயோ ஏதோ ஒரு நாள வந்து இன்டர்னலா வந்து உள்ளுக்குள்ள பாடிக்குள்ள என்னன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா, அந்த இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இனிஷியலா வந்து ஒரு 200 மெகா பாஸ்கல் தான் இருக்குன்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ண இடத்துல 200 மெகா பாஸ்கல் வித்ஸ்டாண்ட் பண்ணுங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் வேல்யூ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அது யூஸ் பண்றப்ப 190ல என்ன ஆயிரும்னா அது பிரேக் ஆயிரும். எதனாலன்னா டியூ டு இட்ஸ் ரெசிடியூவல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்னால. ஓகேங்களா, அந்த ரெசிடியூவல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் நம்ம எப்பயுமே என்னன்னா எலிமினேட் பண்ணணும். அது எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷார்ட் பீனிங் இருக்கு இல்லையா, ஷார்ட் பீனிங் வந்து நம்ம பண்ணி தான் இது பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ வந்து அந்த ரெசிடியூவல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் டெவலப்டு இந்த மெட்டீரியல் பிஃபோர் இட் கம்மிங்ஸ் இன்டு த சர்வீஸ்க்கு வந்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி. இப்போ ஒரு வண்டி வருதுன்னு வச்சுக்கோங்க, வண்டி வந்துட்டு இருக்கு புதுசா ஃப்ரெஷ்ஷா வந்து நிக்குது அப்படின்னா பிரச்சனையே இல்லை, நல்ல ஒரு வண்டின்னு சொல்லணும். அதே வந்து வர்றப்ப வந்து கீழே விழுந்து மேலே விழுந்து அப்படியே மேக்கப் பண்ணி விட்டாங்கன்னா அந்த கீழே விழுந்த அடியெல்லாம் எங்க இருக்கும், வண்டிக்குள்ளதான் இருக்கும். அந்த அடி விழுந்தது எல்லாமே என்ன இருக்கும், மேக்கப் பண்ணாலுமே ஸ்டிக்கர் போட்டு ஒட்டினாலுமே அந்த இதுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு இதாவே இருக்கும். மறுபடியும் அதே இடத்துல இன்னொரு இடத்துல பட்டுச்சுன்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் பட்டதே வந்து பெரிய அடியா இருந்தது அப்படின்னா ரெண்டாவது பட்டப்ப சடனா பிரேக் ஆயிரும். இல்ல நார்மலா வந்து வண்டி அந்த ஒரு டேமேஜ் இல்ல போயிட்டு அப்படியே கொண்டு போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகுது, அதே மாதிரி தான் இங்கேயும் பிரேக் ஆகும். செகண்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தடவை கொடுக்கறதுக்கு நம்ம சான்ஸ் இருக்கு. அதே வந்து பிஃபோர் கம்மிங் இன்டு சர்வீஸ் முன்னாடியே ஏதோ ஒரு இம்பாக்டோ இல்ல ஏதோ ஒரு அடியோ வாங்கிட்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த வண்டி என்ன ஆகும், நம்ம நார்மலா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் புவரா தான் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இது. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் எடுத்த எந்த ஒரு மெட்டீரியலுமே வந்து என்னன்னா எந்த ஒரு ப்ரீ ரெசிடியூவல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன்னா கன்சிடர் பண்ணிக்கிறேன். இல்லவே இல்லை, இது ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு மெட்டீரியல் சொல்லி நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அந்த மாதிரி எடுத்து அனலைஸ் பண்ணாதான் அசம்ஷன்ஸ் பர்ஃபெக்டா இருக்கும். அந்த பர்ஃபெக்ஷன் வந்து விச் மீன்ஸ் அந்த மாதிரி இருந்தாதான் இந்த கண்டிஷன் வந்து மீட் பண்ண முடியும்னு சொல்லி சொல்றதுதான் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். புரியுதா? ஓகே, அப்ப என்னன்னா ரெசிடியூவல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் தோஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ், அது மட்டும் சொல்லிடுறேன். ரெசிடியூவல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னா the residual stresses are stresses residual compressive stresses. Okay, residual compressive stresses which are developed in the component in the material of the component before coming into service. சர்வீஸ் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இது டெவலப் ஆகும். ஓகேங்களா, they can't be eliminated by performing
So they can be eliminated by performing heat treatment. Okay, heat treatment. Likewise, like normalizing. இது இப்போ மெட்டீரியல் சயின்ஸ் படிக்க புரியும். நார்மலைசிங் கொஞ்சம். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடி வாங்கின அடிகள் எல்லாமே வந்து என்னன்னா ரெசிடுவல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸஸாக டெவலப் ஆயிரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து என்னன்னா எதிர்ப்பு கீழே போட்டு உரசுறதுனாலயோ இல்லை கீழே விழுறதுனாலயோ ஏதோ ஒரு காரணத்தினால வந்து சர்வீஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி என்னன்னா யூசேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள டெவலப் ஆயிருக்கும். அந்த இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். தட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இஸ் கால்டு ரெசிடுவல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸஸ். தீஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து எப்படி எலிமினேட் பண்ணலாம்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் கொண்டு போய் அடுப்புல கொண்டு போய் வச்சீங்க அப்படின்னா, அவன்ல கொண்டு போய் வச்சீங்கன்னா, அதான் அடுப்பு, அவன்ல கொண்டு போய் வச்சீங்க அப்படின்னா அப்படியே மெதுவா ஹீட் பண்ண என்ன ஆகுன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து எலிமினேட் ஆகி ஃபுல்லா வந்து நார்மல் ஃபைன் கிரைன்ஸ் வந்த உடனே அது வந்து ஃபுல்லா ஃப்ரீ ஆயிரும். ஓகே, அப்படிதான் எலிமினேட் பண்ணுவாங்க. சரியா? மெட்டீரியல்ல எந்த ஒரு இதுவுமே இருக்காது, எந்த ஒரு நொடுக்கலுமே இருக்காது, ஆனாலும் அந்த மெட்டீரியல் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். பிகாஸ் அந்த விழுந்த அடி வந்து என்னன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து என்னன்னா அப்படியே அந்த உள்காயம்னு சொல்லுவாங்கல்ல, உள்காயம் மாதிரி வாங்கின அடி அப்படியே வெளியே காமிக்காம வீக்கமே இல்லாம உள்ளுக்குள்ள மட்டும் அந்த ரணம் இருந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரி தான் வந்து ரெசிடுவல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்.